ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கசகசா அப்படிங்கிற இந்த பொருளை பயன்படுத்தி சமையல் செய்யாத குடும்பமே இருக்க முடியாது. அது இல்லாமல் இந்த பொருள் இல்லாத சமையல் அறையும் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், கசகசா அப்படிங்கிற இந்த பொருளை சாதாரணமாக நம்ம பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சமையலில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிச்சிட்டு இருக்கு. இதுல நம்ம அதாவது நமக்கு ஒரு ஹிஸ்டரி பேக்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே, நம்ம தமிழ்நாட்டோட சமையல் அப்படின்னாவே பார்த்தோம் அப்படின்னா, மருத்துவத்தை சார்ந்ததா இருக்கும். அதாவது உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலே நமக்கு நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்து இருக்க மாதிரியான கான்செப்ட்ல இருக்கும். ஸோ அந்த வகையில தான் இந்த கசகசா அப்படிங்கிற பொருளையும் நம்மளுடைய சாப்பாட்லயும், சமையல்லயும் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இதே பொருளை நம்ம வெளிநாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னா, வளைகுடா நாடுகளுக்கு இந்த கசகசாவை கொண்டுட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா, போதைப் பொருள் எடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல்களும் இருக்கு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கசகசா அப்படிங்கிற பொருள் நமக்கு சாதாரணமா கிடைக்குது. பல நாடுகளுக்கு இந்த பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமலும் இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கசகசா அப்படிங்கிறதுனா என்ன? அண்ட் அந்த கசகசா எந்த மாதிரியான செடியிலிருந்து எடுக்குறாங்க? அண்டு அந்த கசகசாவுக்கு எந்த மாதிரியான மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு? அண்ட் அந்த கசகசாவுக்கு எந்த மாதிரியான நாடுகள்ல எந்த மாதிரியான வரவேற்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கசகசாவை பார்த்தீங்க அப்படின்னா, எகிப்துல பண்டைய காலங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்க மக்கள் அவங்க குழந்தைகள் அழுகுது அப்படின்னா, கசகசா பவுடர் பண்ணி, அதோட பால் கொஞ்சம் தேனை கலந்து குழந்தைக்கு ஊட்டி விட்டுருவாங்களாம். ஸோ அந்த குழந்தை தூங்க ஆரம்பிச்சிருமா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, சில மருத்துவ குணங்களுக்காக எகிப்துல பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எகிப்துல அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நவீன உலகத்துல செய்யக்கூடிய நிறைய மருத்துவங்கள், அதாவது ஆப்ரேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதையெல்லாம் எகிப்துல சாதாரணமா செஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வலி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அந்த பெர்சன், அதாவது அந்த காயம்பட்டவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா நோயாளி இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள கசகசா கொஞ்சம் கொடுத்து சாப்பிட சொல்லிருவாங்களாம். ஸோ அத சாப்பிட்டோனே அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மயக்க நிலைமையோட போயிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆப்பரேஷனா இருக்கட்டும், மருத்துவ முறைகள பின்பற்றியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, எகிப்தியர்கள் நம்ம இந்த கசகசா பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஸோ இந்த கசகசா ஸ்பானியர்கள் இந்தியாக்குள்ளார அந்த சில்க் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் வழியா கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியால இது எங்கெங்க விளையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய பிரதேசம், அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் மேற்கு வங்கம். ஸோ இந்த மாதிரியான சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால இந்த கசகசா விளைவிக்கப்படுது. ஸோ சாதாரணமா நம்ம நம்ம நெல்லு, கோதுமை, பருப்பு இந்த மாதிரிலாம் விளைவிக்க மாதிரி விவசாயிகள் இத பயிரிட முடியாது. ஸோ இத பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு தேர்ந்தெடுத்து அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 25,000 30,000 விவசாயிகள குறிப்பா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கசகசா பயிரிடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அனுமதியே குடுப்பாங்களாம். ஸோ அவங்க மட்டும் தான் அந்த கசகசாவே பயிரிட முடியுமா. ஸோ மத்த பக்கம் பயிரிட முடியாதா அப்படின்னா, கண்டிப்பா பண்ணலாம். பட் நம்ம இந்திய அரசாங்கம் அத தடை பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதுல போதைப் பொருள் இருக்கு அப்படிங்கிறதுனால அத தவறா பயன்படுத்துவாங்கன்ட்டு இந்த கசகசாவை மத்தவங்கள பயிரிடுறதுக்கு அனுமதி இன்னைக்கு வரைக்கும் குடுத்தது கிடையாது. பட் இருந்தாலும் பிளாக் மார்க்கெட்ல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தெரியாம கசகசா பயிரிட்டு அதுல போதைப் பொருளை எடுத்து மக்களுக்கு தெரியாம விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கசகசா பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் ஹைட் தான் வளருமா. ஸோ அந்த 15 சென்டிமீட்டர் ஹைட் வளரும்போது அதுல அழகா பந்து மாதிரியான காய் மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. ஸோ அதுக்குள்ளார தான் இந்த கசகசா விதைகள் இருக்குமா. ஸோ அந்த கசகசா விதைகள பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அத காயறதுக்கு முன்னாடி அத லைட்டா கீறி விட்டாங்கன்னா, அதுல பால் மாதிரியான ஒரு திரவம் வடியுது. ஸோ அத தான் ஓபியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த கஞ்சா அப்படின்னு இப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, போதைப் பொருள். ஸோ அந்த மாதிரி ஓபியம் அப்படிங்கிற பொருள் அதிலிருந்து தான் எடுக்குறாங்க. ஸோ அதுதான் போதை கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா, நம்ம இப்போ அட்வான்ஸ் லெவல்ல மருத்துவர்கள் நம்மளுக்கு ஆப்பரேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா டெலிவரி டைம்ல வலி தெரியாம இருக்க ஊசி போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான, அதாவது அந்த மாதிரியான கசகசாலேருந்து வரக்கூடிய அந்த ஓபியம் இது சொல்றோம் பார்த்தீங்களா. ஸோ அதிலிருந்து தான் எடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஸோ மருந்துக்கு அந்த அளவு கசகசாவோட செடி பார்த்தீங்க அப்படின்னா பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கசகசா காய் காஞ்சதுக்கப்புறம், சுத்தமா உலர்ந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து விதையா எடுக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்க இந்த கசகசா அப்படிங்கிற ஒரு
பொருள். ஸோ இந்த கசகசாவ தான் நம்ம ரெகுலரா வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சமைச்சு அத வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம கனடால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கசகசாவோட பூ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத தான் வந்து அமைதிக்கான ஒரு பூவா வந்து வச்சிருக்காங்க. அண்ட் டீப் ஸ்லீப் அதாவது ஆழ்ந்த உறக்கம், அப்புறமேட்டுக்கு அமைதி இந்த மாதிரியான இத வந்துட்டு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, நம்மலாம் வந்துட்டு வெள்ள கலர் பூவ கொண்டு போய் சமாதியில வைப்போம். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா, இந்த கசகசாவோட பூவ கொண்டுட்டு போயிட்டு தான் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய அந்த சமாதியில வச்சு ப்ரே பண்ணுவாங்களாம். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கான ஒரு ஒரு சிம்பிளா வந்துட்டு இந்த கசகசாவோட பூவ வந்து வச்சிருக்காங்க. இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு அப்புறம் கருப்பு கிடையாது சாரி. ஸோ இந்த பூ வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கு. அப்புறமேட்டுக்கு எல்லோ கலர்ல இருக்கு. அப்புறம் ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இந்த கலர்ல எல்லாம் அந்த பூக்கள் வந்து இருக்கு. முதலா கனடால தான் பார்த்தீங்க அப்படின்னா, 2004ல வந்துட்டு கலர்ஃபுல்லான பூவ அவங்களோட காயின்ல வச்சு வந்துட்டு உலகத்திலேயே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உலகத்திலேயே காயின வந்துட்டு கலரா வெளியிட்ட நாடு அப்படின்னு சொல்லி கனடா சொல்லுது. அந்த கலர்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த கசகசாவோட பூ தான் அந்த காயின்ல வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உலக நாடுகள் வந்து இந்த ஒரு பூவ வந்துட்டு அவங்க வந்து டெக்கரேஷனுக்காகவும், சில அமைதிய வந்து வழிகாட்டுதலா கொண்டுட்டு போறதுக்காக மாதிரி, இந்த பூவ வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கசகசா வந்துட்டு உலக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த கசகசா வந்து நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போய் எடுத்துட்டு போறோம், மத்தவங்களுக்கு கொண்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வளைகுடா நாடுகளுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அங்க ஜெயிலு தான் நமக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொருள கொண்டுட்டு போய் அங்க விதைய வச்சு நம்ம வந்து விளைவிச்சு, நம்ம வந்து போதைப் பொருள உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, வளைகுடா நாடுகளுக்கு கசகசா கொண்டுட்டு போறதுக்கு அனுமதியே கிடையாது. அப்படி கொண்டு போனா கண்டிப்பா ஜெயில் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வந்து போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி, பல நாடுகள் வந்துட்டு இத வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பொருளாவே வச்சிருக்காங்க. பட் நம்ம அசால்ட்டா சாதாரணமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் அது அளவோட சாப்பிடுறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கசகசா வந்துட்டு இவ்வளோதான் இதுல விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல மருத்துவ குணங்கள் வந்து நெறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அத பார்க்கலாம் வாங்க. இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கசகசாவோட ரேட் வந்துட்டு அதாவது விவசாயிகள்ட்ட இருந்து எவ்வளோ கொள்முதல் பண்றாங்க அப்படின்னா, 2500லேருந்து 3000 வரைக்கும் 1 கிலோ அப்படிங்கிறத கொள்முதல் பண்றாங்க. ஒரு குவிண்டாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1,00,000 வரைக்கும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள வந்து யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் நியூரோடிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு தான். அதாவது போதைப் பொருள் தடுப்பு அமைப்புல இருக்கிறவங்க தான் இத வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இது வெளிய போனாங்க அப்படின்னா, போதைப் பொருள் தயார் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க யார பார்த்து செலக்ட் பண்ணி சொல்றாங்களோ, அவங்க தான் அந்த பொருள வந்து பயிரிட முடியும். அவங்கள்ட்ட தான் அந்த பொருளையும் நம்மளால கொண்டுட்டு போய் விற்கவும் முடியும். ஸோ இதுல மெயினா இந்த ஒரு கசகசாவோட மெயினான ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பெலோப்பியன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம கரு அதாவது கருப்பை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அங்க வந்து பெலோப்பியன் அப்படிங்கிற ஒரு குழாய் ஒண்ணு அமைப்பு இருக்கும். ஸோ அந்த அமைப்புல வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அத வந்துட்டு இந்த கசகசா நம்ம வந்துட்டு உணவுல சேர்த்து சாப்பிடுறதுனால, அந்த கருக்குழாயோட அடைப்பு வந்துட்டு நீங்கறதுக்கு 40% வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கசகசாவ நம்ம சாப்பிடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழாய்க்குள்ளார சளி மாதிரியான இருக்க அமைப்ப வந்து இது வந்து கரைச்சிருமாம். ஸோ அதனால குழந்தை பேறு வந்துட்டு அந்த பெலோப்பியன் அப்படிங்கிற அந்த வழியில வந்துட்டு தடை ஏற்பட்டு குழந்தை பேறு இல்லாதவங்க இருக்கிறவங்க கசகசாவ அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமா குழந்தை பிறக்கறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி பெண்களுக்கு மட்டும் தான் இது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் வந்து நம்ம ஆளுங்க வச்சிருக்காய்ங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து காலங்காலமா நமக்கு வந்து தெரியும். ஒரு மேரேஜ் அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு வந்து சொல்லுவாய்ங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டு வழக்கம் போல வந்து பொண்ணு வந்து சொம்புல பால் கொண்டு போவாங்க. ஸோ அதுல வந்து அந்த பால்ல வந்து மிக்ஸர் என்ன பண்றாய்ங்க அப்படின்னா, இது இப்ப தான் நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த பாதாம் பால் இருக்கு. பாதாம் காய் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத பாதாம் பருப்ப வந்துட்டு ஊற வச்சு அத வந்து அரைக்கிறது. ஸோ அதோட கசகசாவும் சேர்த்து வச்சு அரைச்சு, அத வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி வந்து குடுப்பாங்களாம். ஸோ கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் இத வந்துட்டு புதுமண தம்பதிக்கு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றேன்னா, ஆண் தன்மை வந்துட்டு குறைவா இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு ரிசல்ட்ட குடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பையும் வந்துட்டு இந்த கசகசா செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கசகசா வந்துட்டு அதிகமா சாப்பிடுறதுனால மூளை வந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தூக்கம் கம்மியா அதாவது தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கலாம் வந்துட்டு இந்த கசகசாவ எடுத்துக்கிட்டாங்க, சாப்பாடுல எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இளமையில வந்து நம்ம கசகசா சேர்ந்த உணவு வந்து நம்ம அதிகமா சாப்பிடுறோம் அப்படின்னா முதுமைக்கு போகும்போது நமக்கு இந்த மூட்டு வலி, எலும்புகள்ல வர ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கசகசா வந்து ரொம்ப மருத்துவ குணம் உடையது அப்படிங்கிறாங்க.
மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, பிளட் பிரஷர கூட இந்த கசகசா வந்து குறைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது மருத்துவ குணம் உடையது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சின்ன பார்க்கறதுக்கு வந்து நம்ம கிட்னி சைஸ்ல குட்டியூண்டு வந்து ரொம்ப கடுகு மாதிரியான சின்ன அமைப்புல இருக்கும். ஸோ இது இவ்வளோ வேலைகளையும் செஞ்சுட்ருக்கு. பட் இந்த பொருள வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து மட்டையாயிருவோம். என்ன சொல்றதுன்னா, ஆழ்ந்த நித்திரைக்கு போயிரும். இல்லைன்னா உறைதா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத சாப்பிட்றோம் அப்படின்னா, உணவுல ரொம்ப கம்மியான அளவுல தான் சாப்பிட்டுக்கணும். மேல சாப்பிட்றோம் அப்படின்னா, அது மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாம இத அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு மோசமான போதைப்பொருள். பட் இதுல வந்துட்டு ரொம்ப போதைப்பொருள் இல்லைனாலும், இந்த விதையில இருந்து தான் அந்த ஓபியம் குடுக்கக்கூடிய அந்த போதைப் பொருளே தயார் பண்றதுனால, இதுக்கு அதனுடைய தன்மை ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு உணவுப் பொருள், அதாவது கசகசாவ தான் நம்ம நாள்தோறும் வந்து நம்மளுடைய பெரும்பாலான உணவுகள்ல வந்து சேர்த்துக்கிட்டு வரோம். குறிப்பா வந்து நம்ம வந்துட்டு கண்டிப்பா சிக்கன் செஞ்சாலும் சரி, மட்டன் செஞ்சாலும் சரி, அதில இத சேர்க்காம இருக்க மாட்டோம். ஸோ இத நீங்க அதிகமா சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாவே, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்பயே தெரிஞ்சிருக்கும். ஒரு அப்படியே மயக்கமா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம். ரொம்ப இதா இருக்கு. நெறைய சாப்பிட்டேன்டா, அதனால ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த கசகசா இத சேர்க்கிறது தான் அதில ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில இருக்கிற மெடிசன் குவாலிட்டீஸா இருக்கட்டும், அப்படி இல்ல அப்படின்னா இது எங்கேருந்து வந்தது, இத எப்படி பயன்படுத்துறாங்கங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முடிஞ்சா இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் டெவலப் ஆகுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல் வீடியோவ முதலா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது டிஃபரண்டான விஷயம் எனக்கு வந்து தெரியும். ஃபுட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் தெரியும், இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் அடுத்ததா அத பத்தி நான் வந்து பேசுறதுக்கும் தயாரா இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.